ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பியோர் கேம்பிளிங் அப்படின்னு சொன்னால் சூதாட்டம்னு என்னென்னு சொன்னால் பெட்டிங் பண்ணுற இல்லாட்டி பெட் கட்டுன்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று நடக்கும்னு சொல்லி பெட் கட்டுவோம். நம்ம பெட் கட்டினபடி நடந்தால் நம்மளுக்கு ப்ராஃபிட், நம்ம பெட் கட்டினபடி நடக்காட்டி நம்மளுக்கு லாஸ்ட். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சூதாட்டம் பண்ணுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒரு பிழையான விஷயம் உண்டு. அந்த சூதாட்டத்தை ட்ரேடிங்கிற பேரில் நடத்துகிற ஒரு விஷயம்தான் ஃபொரெக்ஸில் ஃபுல்லாகவே நடந்துகிட்டு இருக்குது, ஆன்லைன் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில். அப்போ கிரிப்டோவில் அப்படியெல்லாம் இல்லையான்னு கேட்டால் எஸ் இருக்குது. கிரிப்டோவில் ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் கிரிப்டோ மார்க்கெட்டில் செய்வீங்கன்னு சொன்னால் அதுவும் கேம்பிளிங் தான், சூதாட்டம் தான். ஆனால் எல்லா கிரிப்டோ ட்ரேடிங்கும் சூதாட்டம் இல்லை. நீங்கள் கிரிப்டோவில் ஸ்பாட் ட்ரேடிங் செய்வீங்கன்னு சொன்னால் அது சூதாட்டம் இல்லை. நீங்கள் ரியலாக ஒரு கிரிப்டோவை வாங்குறீங்க, ரியலாக ஒரு கிரிப்டோவை விற்கிங்க. நீங்கள் வாங்கின கிரிப்டோவை நீங்கள் எந்த வாலெட்டுக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அதை எடுக்கலாம். ஏன்டா நீங்கள் ரியலான ஒரு அசெட்டோட வாங்குறீங்க. ஆனால் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பை செல்லுன்னு சொல்லி தான் இருக்கும் இந்த ப்ரோக்கரேஜஸில். ஆனால் நீங்கள் உண்மையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பையும் பண்ணலை, செல்லும் பண்ணலை. அதில் இருக்கிற கிராஃப் மேலே போகுமா கீழே வருமானு சொல்லி லாங் அண்ட் ஷார்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்றீங்க, ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் மேலே போகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி அந்த கிராஃப் மேலே போகும்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் கூட்டிகிட்டு போகும். நீங்கள் கீழே போகும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி கீழே போகும்னு சொன்னால் ப்ராஃபிட் கூட்டிகிட்டு போகும். ஆனால் நீங்கள் மேலே போகணுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கீழே போனாலோ, கீழே போகணுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி மேலே போனாலோ, அதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எதிர் திசையில் கிராஃப் நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு மைனஸில் ரெட்டில் போயிட்டுருக்கணும். அது உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை விட எக்ஸீட் ஆகக்குள்ள உங்களோட அக்கௌண்ட் ப்ளோன் ஆகும். அதோட பேர் லிக்விடேட் ஆகிறேன்னு சொல்லுவாங்க. சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நம்ப மாட்டாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் உண்மையான, அதாவது நாட்டு வளர கரன்சிகளை நாங்கள் வாங்கி விற்று ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க. உண்மையான ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் ரியலாக செய்யணுன்னா நீங்கள் ஃபிசிக்கலாக போய் ஏதாவது ஒரு கரன்சியை வாங்கி, உதாரணத்துக்கு ஒரு யூஎஸ் டாலரை வாங்கி எல்கேஆர்வை கொடுத்து ஒரு யூஎஸ் டாலரை வாங்கி, அதுக்கப்புறம் அந்த யூஎஸ் டாலர் பெறுமதி கூடினது பிறகு அந்த யூஎஸ் டாலரை கொடுத்துட்டு ஃபிசிக்கலாக நீங்கள் எல்கேஆரை வாங்குவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரியலான ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் செய்கிறீங்கன்னு சொல்லலாம். ஆனால் இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங், ஆன்லைனில் செய்கிற ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் அப்படி செய்யலை. இப்படி உண்மையிலேயே நீங்கள் ரியலான ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் தான் இந்த ஆன்லைன் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் செய்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கரன்சியோட வாங்குறீங்கன்னா அந்த வாங்கின கரன்சியை நீங்கள் இன்னொரு இடத்த மாற்றலாமா, அப்படிலேருந்து பிளாட்ஃபார்மை விட்டு வெளியால் எடுக்கலாமா, அப்படி இல்லாட்டி அதை ஏதாவது செய்யலாமான்னு கேட்டால் இல்லை. அது அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. என்ன ஆகணும்னு சொன்னால் நீங்கள் உண்மையிலே அது வாங்கலை, நீங்கள் பெட்டிங் பண்ணுறீங்க. ஓகே, அந்த கிராஃப்ஸ் இருக்கும், அந்த கிராஃப்ஸில் நீங்கள் பெட் பண்ணுறீங்க, தட்ஸ் இட். ஆனால் நீங்கள் கிரிப்டோ ஸ்பாட் ட்ரேடிங்கில் ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சி, இன்னொரு கிரிப்டோ கரன்சியை வச்சு நீங்கள் ஸ்டேபிள் காயினை வச்சு இல்லாட்டி வேறு கிரிப்டோ கரன்சி வச்சு வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க, ஏதோ ஒன்று கொடுத்துட்டு ஒரு கிரிப்டோ ரியலாக வாங்குறீங்க. அந்த கிரிப்டோவை நீங்கள் வேறு கூட ஹார்ட் வாலெட்டுக்கு மாற்றலாம், சாஃப்ட்வேர் வாலெட்டுக்கு மாற்றலாம், இல்லாட்டி ஹாட் வாலெட்டுக்கு மாற்றலாம், கோல்டு, என்ன வேணுனாலும் அந்த கிரிப்டோ கரன்சியை நீங்கள் செஞ்சு வரலாம். ஏன்னா நீங்கள் ரியலாக ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறீங்க. சிலாக்கள் இந்த கிரிப்டோ ஃபொரெக்ஸுக்கு இடையில் வித்தியாசம் விளங்குறதில்ல, எல்லாமே ட்ரேடிங் சொல்லி நினச்சிக்கிறீங்க. கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சிகளான டிஜிட்டல் கரன்சிகளை வாங்கி விற்கிறது, இல்லாட்டி அதில் நடக்கிற ட்ரேடிங்கில் கிரிப்டோ ட்ரேடிங் சொல்லுவோம். உதாரணத்துக்கு பிட்காயின், எத்தூரியம் போன்ற கிரிப்டோ கரன்சிகளுக்குள்ளே நடைபெறும். ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்னு சொன்னால் நாட்டிட கரன்சிகளான எல்கேஆர், கெனடியன் டாலர், யூஎஸ் டாலர், இது போன்ற கரன்சிகளுக்குள்ளே ஒரு கரன்சிலேருந்து இன்னொரு கரன்சியாக மாற்றுற இப்படியான விஷயங்கள் செய்கிறது ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் கேட்டகரிக்குள்ளே வரும். ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் மார்க்கெட். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் பெரிய அளவில் வாலட்டிலிட்டி ஒன்று இருக்காது. ஓகே, இப்போ யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் டாலரில் ஒரு யூஎஸ் டாலர் ஸ்ரீலங்கன் பெறுமதிக்கு எவரேஜாக 300 அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மோர் தேன் இப்போ எத்தனை ஒரு 2-3 வருஷமாக அப்படி இருக்குது. பெரிய அளவில் இல்லை, 300லேருந்து ஒரு 290 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும், இல்லாட்டி 310, 305 ரேஞ்சுக்குள்ளே வரும். அவ்வளோதான் வாலட்டிலிட்டி. இப்படி சின்ன வாலட்டிலிட்டி இருக்கக்குள்ளே நீங்கள் பெரிய அளவில் பணம் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் லெவரேஜை கொண்டு வரணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 ரூபீஸை ஃபொரெக்ஸில் ஏதாவது ஒரு கரன்சி, அதாவது ஒரு டாலரோண்ட லைக் டாலர் வாங்குறீங்க 1000 ரூபீஸுக்குன்னா நீங்கள் அடுத்த வருஷம் பார்த்தாலும் கிட்டத்தட்ட 1000 ரூபீஸ் ரேஞ்சில் தான் அதை பெறுமதிட்டீங்க. ஏன்னா பெரிய அளவில் ஒரு மார்க்கெட் பொட்டன்ஷியல் பம்ப் ஒன்று இருக்காது. ஆனால் கிரிப்டோ மார்க்கெட் அப்படி இல்லை. கிரிப்டோ மார்க்கெட் பயங்கரமான வாலட்டிலிட்டி, அதில் அப் சைடும் இருக்குது, டவுன் சைடும் இருக்குது. பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 வருஷத்துக்கு முதல் கிட்டத்தட்ட 60,000 குறைய இருந்தீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் $100,000 தாண்டி போயிட்டு இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு கிட்ட போகுது. அப்போ அதே நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் பிட்காயினில் ஒரு 1000 ரூபீஸை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் வித்தின் 1 to 2 இயர்ஸில் உங்களோட மணி 2000 ரூபீஸாக மாறி இருக்கும். ஸோ அதனால் எப்போயுமே இதில் பொட்டென்ஷியல் 2x 3xன்னு போகும்னு சொல்லி நான் சொல்ல வரல. அதே மாதிரி நீங்கள் போடுற 1000 ரூபீஸ் 100 ரூபா பெறுமதிக்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது கிரிப்டோவில். ஆனால் ஃபொரெக்ஸில் அப்படி இல்லை. ஏன்டா
ஃபொரெக்ஸில் பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இருக்காது, அதனால் பெரிய அளவில் நீங்கள் அப் சைடும் பார்க்கலாது, டவுன் சைடும் பார்க்கலாம். ஆனால் கிரிப்டோவில் அப்படி இல்லை. கிரிப்டோவில் பெரிய அளவில் வாலட்டிலிட்டி இருக்கிறதால அப் சைட்லேயும் பெரிய அளவில் அப் சைடு பார்க்கலாம், டவுன் சைட்லேயும் பெரிய அளவு டவுன் சைடில் பார்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் கிரிப்டோவை ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி நீங்கள் கிரிப்டோவை வாங்குவீங்கன்னு சொன்னால் அது ரியல் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் ட்ரேடிங். நீங்கள் ரியலாக ஒரு கிரிப்டோ கரன்சியாக வாங்குறீங்க, ரியலாக கிரிப்டோ கரன்சியாக விற்கிங்க. ஆனால் நீங்கள் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன தான் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாத்தையும் செஞ்சாலும் நீங்கள் செய்கிறது பியோர் கேம்பிளிங். கிராஃபில் பெட் கட்டுறீங்க, நீங்கள் ரியலாக எந்த விதமான கரன்சியையும் வாங்கலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கெம்லிங் பண்ணுறதுங்கிறது ஒரு கூடாத விஷயம் உண்டு, அது ஒரு பிழையான விஷயம் உண்டு. ஸோ உங்களுக்கு கெம்லிங் பண்ணுறது ஓகே, கெம்லிங் பண்ணுறதால எனக்கு ப்ராஃபிட் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, கெம்லிங்கில் வந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்தாலும் சரி நான் கேம்லிங் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னால் இட்ஸ் அப் டு யூ. ஆனால் கிரிப்டோக்கும் ஃபொரெக்ஸுக்கும் இருக்கிற மெயின் டிஃப்ரெண்ட் இல்லை, இது ஒரு முக்கியமான விஷயம். கிரிப்டோவில் ஸ்பாட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் ட்ரேடிங், ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் அதில் ஸ்பாட் ஃபியூச்சர்னால ஃபொரெக்ஸ் இருந்தாலே நீங்கள் லெவரேஜ் வைக்கணும். அடுத்தது அது மேலே அக்கிலையான்னு சொல்லி கிராஃபில் பெட் கட்டுறது மட்டும்தான். அடுத்தது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டே டு சண்டே 24/7, அதாவது 7 நாள் 24 மணி நேரம் ஓப்பனில் இறங்கி நீங்கள் எப்போ நாள் ட்ரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஃபொரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும், சனி ஞாயிறு ஓப்பன் இல்லை. அடுத்தது கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரேடிங்கிற விஷயத்தை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ஸ்டேக்கிங், ஈல் ஃபார்மிங், மைனிங், யார் ட்ராப்ஸ், ஐசிஓ, ஐடிஓ, ஐஇஓ, ஈல் ஃபார்மிங்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கிரிப்டோக்குள்ளே இருக்குது. ஏன்னா கிரிப்டோங்கிறது ரியலான டிஜிட்டல் கரன்சி. ஆனால் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கிறது ட்ரேடிங் மட்டும்தான், அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் ட்ரேடிங் இல்லை, கேம்பிளிங், அவ்வளோதான். அதை தாண்டி வர விஷயம் எதுவுமே நீங்கள் செய்யலை அதுக்குள்ளே. அடுத்து கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸஸ் இருக்குது. இப்போ என்எஃப்டிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்எஃப்டிஸில் யூஸ் கேஸ் நிறைய என்எஃப்டிஸ் இருக்குது. என்எஃப்டிஸுங்கிறது ஒரு டிக்கெட் மாதிரி, ஒரு பாஸ் மாதிரி நிறைய இடத்த யூஸ் பண்ணப்படுது. அதே மாதிரி டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கிரிப்டோஸில் ஒரு கிரிப்டோ வாங்கலாம். அடுத்தது லெண்டிங் அண்ட் பாரோவிங் பிளாட்ஃபார்மில் ஒரு ஆள் அவர்கிட்ட இருக்கிற கிரிப்டோவை இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்கலாம். அது பிறகு உங்களுக்கு கிரிப்டோ தேவைன்னு சொன்னால் நீங்கள் கலாட்டரில் ப்ரொவைட் பண்ணி போய் கிரிப்டோவை வாங்கிட்டு போகலாம். அப்படின்னு சொல்லி நிறைய யூஸ் கேஸஸ் கிரிப்டோவில் இருக்குது. ஆனால் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் அதுவும் ட்ரேடிங் இல்லை, கேம்பிளிங் அது மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ ஒரு நியூ டெக்னாலஜி, பிளாக் செயினுங்கிற ஒரு விஷயம். அந்த பிளாக் செயினில் எப்படி ரன் ஆகுது, பிளாக் செயினுங்கிறது எப்படியான டீசென்ட்ரலைஸ்டான விஷயம், பிளாக் செயினை வச்சு ரியல் வேர்ல்டில் எவ்வளோ யூஸ் கேஸஸ் இருக்குது, கவர்மெண்ட் விஷயங்கள், அடுத்தது பெரிய பெரிய மெடிக்கல், அதாவது சீக்ரெட் விஷயங்கள், அடுத்தது ஃப்ராடுகள் நடக்காமல் ஒரு சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் டீசென்ட்ரலைஸ்டான மணியை மாற்றுது, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ரியல் வேர்ல்டு யூஸ் கேஸஸ் கிரிப்டோக்கு இருக்குது. ஆனால் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங்கில் ஜஸ்ட் நத்திங், கிராஃபில் மேலே போமா கீழே வருமானு சொல்லி இருந்துட்டு பெட் கட்டி கேம்லிங் பண்ணுற சூதாட்டம் தான் இந்த ஃபொரெக்ஸ் ட்ரேடிங். இப்போ நான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சுட்டு இருக்கீங்க, நான் இதெல்லாம் சொன்ன விஷயங்களால் உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல, ஈவன் அது ஃபொரெக்ஸ் கேம்லிங்காக இருந்தாலும் அது உங்களுக்கு பிடிச்சிட்டு அதனால செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை இவ்வளோ காலத்துக்கு நான் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தேன், இது ஒரு கேம்லிங்னு தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தேன், இது இப்போ நான் ஃபொரெக்ஸ் செய்ய மாட்டேன்னு சொல்லி நினைப்பீங்கன்னு சொன்னாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது கிரிப்டோ கரன்சி பற்றி மேலே டீட்டெயில்ஸ் படிக்கணும், கிரிப்டோ என்ன கிரிப்டோவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி எல்லாம் மணி மேக் பண்ணலான்னு சொல்லி மேலே கிரிப்டோ சம்மந்தமாக டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBU கன்சல்டன்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ ரிலேட்டடான கிரிப்டோ கேஷ் ஃப்ளோ ப்ளூ பிரிண்ட் ப்ளஸ் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் ப்ளஸ் ட்ரேடிங் போட், பெசிவ் இன்கம் ப்ளூ பிரிண்ட் சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அதோடு சேர்த்து வேறு இன்கம் மெத்தட்ஸ்லையும் நாங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணாங்கிற மேலே டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தரேன். பை.